ஓம் கம் கணபதயே நமः. திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். மனித பிறவி என்பது அதன் சிறப்பே எல்லாவிடமும் நிறைந்திருக்கும் அந்த ஈசன் நமக்குள்ளும் நிறைந்திருக்கிறான் என்பதை அறிவதும் உணர்வதும் தான். அந்த ஈசன் சச்சிதானந்த ரூபமாக எனக்குள்ளும் நிறைந்திருக்கிறான், இந்த அகிலம் எங்கும் நிறைந்திருக்கிறான். ஆனால் நம்மால் நாம் ஒரு ஆனந்த ஸ்வரூபம் என்று நம்பவே முடிவதில்லை. நான் ஆனந்தமயமான சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் என்று என்னால் உணரவும் முடிவதில்லை. ஏன்? மாயை எனும் அவித்யா அந்த ஜீவனை சூழ்ந்துள்ளது. அதனால் நாம் சந்தோஷமும் ஆனந்தமும் வேறு எங்கோ இருக்கிறது என்று அறிந்து அதன் பின்னாடியே அலைகின்றோம். இதனால் நமக்கு கிடைப்பது எல்லாமே துக்கமும் துன்பமும் எதிர்பார்ப்புகளும் கஷ்டமும் நஷ்டமும் தான். இருந்தாலும் அந்த ஆனந்தம் நமக்குள்ளே இருக்கிறது என்று அறியாமல் எங்கெங்கோ அலைகிறோம். என்ன கூறினாலும் நம்மால் அதை உணர முடிவதில்லை. இந்த மாயை எனும் அவித்யை விளக்குவதற்கு பல வழிகள் உள்ளன. சம்ஸ்கிருதத்தில் வேதங்கள், உபனிஷத்துக்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் என்று பல உண்டு. அதற்கு ஈடாக தமிழில் உள்ளதுதான் திருமுறை. இந்த திருமுறைகள் 12 உண்டு. முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம், அடுத்த 3 திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம், அடுத்தது சுந்தரர் பாடிய தேவாரம். 8ஆம் திருமுறையாக வருவது மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம். இந்த திருமுறைகள் என்னவென்றால் சிவனை பற்றியும் சிவனை போற்றியும் சிவ தத்துவங்களையும் கூறுவதுதான் திருமுறைகள். இந்த திருமுறைகள் எல்லாம் சைவ சமயத்தில், அதாவது 6ஆம் நூற்றாண்டு முதல் 11, 12ஆம் நூற்றாண்டு வரை சிவ அடியார்களால் பாடப்பெற்றது. அந்த சிவ அடியார்கள் சிவனை பற்றி பாடியே புகழ் பெற்றார்கள். அப்படி அந்த வரிசையில் வந்தவர்தான் மாணிக்க வாசகர். அவர் திருவாசகத்தை அருளியுள்ளார். இந்த திருவாசகத்தில் 51 பதிகங்கள் உள்ளன. அதில் கொத்தாக 656 பாடல்கள் உள்ளன. இந்த வீடியோ தொடர்களில் அந்த திருவாசகத்திற்கான விளக்கத்தை என்னால் இயன்றவரை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த திருவாசகத்திற்கு பல ஆசிரியர்கள் விளக்க உரை கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த திருவாசகம் எளிமையானதும் கூடத்தான். நம்மளால் புரிந்து கொள்ள முடிவதுதான். ஒரு சிவபக்தனால் பக்தியால் புரியக்கூடியதுதான் திருவாசகம். இருந்தாலும் அந்த திருவாசகத்தின் விளக்கத்தை அல்லது திருவாசகத்தை மீண்டும் மீண்டும் கேட்க அது தேன் போல் நாம் காதில் ஒலிக்கின்றது. அதனால் என்னால் இயன்றவரை இந்த திருவாசகத்தின் விளக்கத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இது ஒரு வீடியோ தொடர். இதில் 51 பதிகங்களின் அர்த்தங்களையும் அதன் சூஷ்மங்களையும் அதன் விளக்கத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மாணிக்க வாசகர் ஒரு சிறந்த பக்தன், ஒரு நல்ல அறிவாளி, ஒரு நல்ல கவிஞன். அவரின் திறமையை கண்டு பாண்டியன் அவரை மதுரையின் அமைச்சராக அமர்த்தினார். அவர் அரசுக்கு அமைச்சராக அமர்த்தினார். ஒரு சமயம் அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து கீழக்கரை எனும் சோழ தேச கடற்கரை ஓரத்தில் அரபிக் குதிரைகள் வந்திருப்பதாக அறிந்து அந்த குதிரையை வாங்குவதற்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பினார். மாணிக்கவாசகரும் அதை எடுத்துக்கொண்டு சென்றார். வழியில்
திருப்பெருந்துறை எனும் ஊர் வந்ததும் அங்கு சிவன் ஒரு குருந்தை மர நிழலில் மற்றவர்களுக்கு உபதேசம் கூறிக்கொண்டு இருக்கிறார். குரு ரூபத்தில் இருக்கிறார். அதை கண்டு அவர் அங்கு சென்று விட்டார். அங்கே இருந்து விட்டார். சிவன் சென்ற பிறகும் சிவன் அடியார்களுக்கு தொண்டும் செய்து சிவ பக்தியில் மூழ்கி பணம் எல்லாம் செலவழிந்து விட்டது. சிவ தொண்டுக்காக, வேறு எதற்கும் இல்லை. அங்கு கோவில் கட்டுவதும் சிவ அடியார்களுக்கு உதவுவதுமாக பணம் முழுவதும் காலியாகிவிட்டது. பாண்டியன் இதை அறிந்து உடனே அழைப்பு விடுத்தான். மாணிக்க வாசகரும் சிவனிடம் கூறிவிட்டு சென்று விட்டார். சிவன் கூறினார், மதுரைக்கு குதிரைகள் வந்து சேரும் என்று கூறினார். இவரும் அதை கேட்டுவிட்டு சென்று விட்டார். பாண்டியன் முன் சென்றதும் பாண்டியனுக்கு பணமும் இல்லை, குதிரைகளும் இல்லை என்று ஆகிவிட்டது. கோபம் கொண்டு பாண்டியன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்து விட்டான். அன்று இரவு சிவபெருமான் காட்டில் சென்று நரிகளெல்லாம் திரட்டி அதையெல்லாம் குதிரைகளாக மாற்றி அதன் தலைவனாக அதை மேய்த்து கொண்டு மதுரைக்கு வந்து சேர்ந்தார். பாண்டியனும் சந்தோஷப்பட்டு மாணிக்க வாசகரை விடுவித்து விட்டார். அன்று இரவு குதிரைகள் எல்லாம் மீண்டும் நரிகளாக மாறிவிட்டன. அதன் சுயரூபத்தை எடுத்துவிட்டது. பாண்டியனுக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது. மீண்டும் சிறையில் அடைத்து மிகவும் துன்புறுத்தினான். அன்று இரவே மதுரையில் வைகை பொங்கி மதுரையே மூழ்கும் தருவாயில் வந்தவுடன் பாண்டியனோ சொக்கநாதரிடம் சென்று அழுதான். என்ன ஆச்சு எனக்கு என்று. உடனே சிவன் கூறினார், மாணிக்க வாசகனை உடனடியாக விடுவிக்க வேண்டும், அவன் மேல் எந்த தப்பும் இல்லை என்று கூறினார். பாண்டியனும் மிக மனம் வருந்தி மாணிக்க வாசகரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை விடுவித்தார். பின் அவர் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறைக்கே சென்று விட்டார். சிறிய காலம் மதுரையில் இருந்துவிட்டு திரும்ப பெருந்துறைக்கே சென்று விட்டார். அங்கிருந்து சிவன் கூறியவாறு தில்லைக்கு சென்றார். அங்கு தில்லையில் இந்த மாணிக்க வாசகருக்கு இந்த திருவாசகம் இது கிடைத்தது என்று சில ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்த திருவாசகத்தை சிவன் எழுதி மாணிக்க வாசகருக்கு அருளியதாக. சிலர் கூறுகிறார்கள் இது மாணிக்க வாசகர் எழுதி சிவன் பாதத்தில் வைத்தார், சிவன் அதை திருத்தி அமைத்து மாணிக்க வாசகருக்கு அருளியதாக கூறுகிறார்கள். எது என்னவென்றாலும் நமக்கு கிடைத்தது திருவாசகம் எனும் தேன். இது ஒரு சிறந்த பக்தி நூல். இந்த பக்தியால் நாம் நம்மை அறிவதற்கு மிகவும் சிறந்தது இந்த திருவாசகம். நாம் இப்பொழுது இந்த திருவாசகத்தின் சிறப்பு பாடலை பார்ப்போம். இந்த திருவாசகத்தின் நூல் சிறப்பு, அது ஒரு அழகான பாடலாக இயற்றப்பட்டுள்ளது. அதை நான் காண்போம். தொல்லை இரும் பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனும் தேன். இந்த திருவாசகத்தை தேனுடன் ஒப்பிடுகிறார்கள். ஏன்? தேனுக்கான சில குணங்கள் அதற்கு தனிமை தன்மையை கொடுக்கிறது. தேன் என்பது ஒரு சிறந்த மருந்து. அது உடலுக்கான மருந்து. மருந்து என்றாலே அது கசக்கும் என்றுதான் எல்லோரும் கருதுவார்கள். ஆனால் இந்த தேன் எனும் மருந்து தித்திப்பாக உள்ளது. அது இந்த ஸ்தூல உடம்புக்காக உள்ள மருந்து. ஆனால் இந்த திருவாசகமோ மனதிற்கான மருந்து. மனதின் சஞ்சலங்களை, மனதின் அழுக்குகளை நீக்கும் ஒரு மருந்து திருவாசகம். அதனால் இதை தேனுடன் ஒப்பிடுகிறார்கள். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தேனை எப்படி தேனீக்கள் சேகரிக்கின்றது? பல மலர்களில் சென்று அந்த ரசங்களை, தேனுகளை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து அதன் கூட்டுக்குள் வைத்து அதனை பதப்படுத்தி பின்பு அது நமக்கு தேனாக கிடைக்கின்றது. அந்த தேனீக்களை விரட்டிவிட்டு நாம் தேனை அருந்துகிறோம். அதுபோல திருவாசகம் என்பது பல சிவ தத்துவங்களாலும் பல சிவனை போற்றும் பல அர்த்தம் உள்ளதாகவும் உள்ளது இந்த திருவாசகம். மாணிக்க வாசகர் அருளியதால் அது நமக்கு ஒரு மருந்தாக உள்ளது. இது ஒரு அர்த்தம். வேறொரு அர்த்தம், தேனை நம்ம எவ்வளவு பருகினாலும் நமக்கு அது சலிக்காது, பருகிக்கொண்டே இருக்கலாம்.
அதுபோல திருவாசகத்தை மீண்டும் மீண்டும் கேட்டாலும் அது நமக்கு சலிக்காது. எத்தனை முறை வேண்டுமானாலும் நாம் கேட்கலாம். நமக்கே அது தெரியும். நம் சிறு வயதில் இருந்தே இந்த திருவாசகத்தை நாம் சிவபுராணம் ஆனாலும் சரி, இல்ல இதில் உள்ள வேறு சில பாடல்களானாலும் சரி, நாம் அர்த்தம் புரியாமலே பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் நாம் எல்லோருக்கும் இந்த திருவாசகம் பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதன் அர்த்தத்தை புரிந்து நாம் படித்தால் இது மேலும் சுவை ஊட்டும். அப்படிப்பட்ட ஒரு நூல்தான் இந்த திருவாசகம். இந்த திருவாசகம் பக்தி ரசத்தால் நிறைந்தது. இந்த திருவாசகத்தை நாம் பாடும்போது அது நம் மனதை பிழிவது போல் உள்ளது. இது எல்லோரும் அனுபவித்த ஒரு கருத்தாக இருக்கலாம். அப்படிப்பட்ட திருவாசகம் இந்த வாதவூரான், அதாவது மாணிக்க வாசகரால் நமக்கு அருளப்பெற்றது. அதனால் இந்த திருவாசகத்தை தேனுடன் ஒப்பிடுகிறார்கள். சரி, அப்படி அந்த திருவாசகத்தில் என்னதான் உள்ளது? சிவனை பற்றி பக்தி இருக்கிறது, வேறும் பல சிவ பாடல்கள் உள்ளன. அதற்கெல்லாம் இல்லாத சிறப்பு இந்த திருவாசகத்திற்கு என்ன இருக்கிறது என்றால், தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி. தொல்லை என்றால் அனாதி காலமாக, எப்பொழுது இது ஆரம்பமானது என்றே யாருக்கும் தெரியாது. பழைய காலம் முதல், முன்காலம் முதலே என்னை தொடர்ந்து வரும் இந்த பிறவி, அந்த பிறவி எதனால் வருகிறது? மாயை எனும் இருள் சூழ்ந்துள்ளது. எதை சூழ்ந்துள்ளது? இந்த ஜீவனை சூழ்ந்துள்ளது. இந்த ஜீவன் ஆத்மஸ்வரூபம், அது சச்சிதானந்த ஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபமான அந்த பிரகாசத்தை இருள் சூழ்ந்துள்ளது. திருவாசகம் அந்த இருளை நீக்குகிறது. சரி, இருளை நீக்கிவிட்டால் என்ன பலன்? அதனால் என்னுடைய அல்லல் எல்லாம் அறுந்து போகிறது, அல்லலும் விலகிவிடுகிறது. என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய துன்பங்கள் அது அதுவாக இருக்கும். ஏனென்றால் அது பிராரப்த கர்மத்தின் விளைவானது, அது இருக்கும். ஆனால் நான் அதனிடம் இருந்து விலகிவிட்டேன். இந்த திருவாசகம் என்னையும் அந்த துன்பத்தையும் சேர்ந்திருப்பதை அறுத்து விடுகிறது. அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. அதனால் நான் ஆனந்த ரூபமானவன் என்று நான் என்னை உணர வைக்கிறதே இந்த திருவாசகம். அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. இதுதான் இந்த திருவாசகன் என்ற நூலின் சிறப்பு. நான் கூறியது போல் இதில் 51 பதிகங்கள் உள்ளன. இதை ஒன்றன் பின் ஒன்றாக எனது வரும் வீடியோக்களில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.